அயனும் மாடும், பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமான் உடைய ஜோதி தோன்றியது இருவருக்கு முன்பு. அது யாருன்னு பார்ப்பதற்காக பிரம்மா மேல போய் பார்த்தாரு, திருமால் கீழே போய் பார்த்தாரு. கடைசியா அந்த ஜோதி யாருன்னு 2 பேரால காண முடியல. அடியும் முடியும் காணவே முடியவில்லை. அது ஏன் சாமி 2 பேரும் தேடி உங்களை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். 2 பேரும் தேடினாங்க, உங்களையே பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிறுத்திட்டாரு. இது உயிர்த்துணர்வு. இதுக்கான விடை ஞானசுந்தர பதிகங்கள்ல இருக்குது. பிரம்மா என்ன பண்ணாப்புல மேல போனான், இவர் கீழே போனாங்க. நீ புறத்தில் தேடி இறைவனை அடைய முடியாது, அகத்தில் தவம் செய்து நீ இறைவனை காணலாம். புறத்துல பண்ண முடியாது. இதே திருமால் புறத்துல தேடினாங்க, அடைய முடியல. கடைசியில இறைவனுடைய அருள் கொண்டு அவருடைய திருநாமையாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அகத்தில் தவம் செய்து தியானித்து இறைவனை அவர் அகத்தில் கண்ட தரிசனம் செய்தார். அதனால இறைவனை புறத்தில் தேடுதல் சரியாக தேட முடியாது. தேட முடியுமா? நீ அகத்தில் அவனை நோக்கி தவம் செய். சரியை, கிரியை, யோகம் என்ற மார்க்கம் சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தில் நின்று நீ தவம் செய்தால் உனக்கு ஞானம் சித்திக்கும். அந்த ஞானத்தின் மூலம் நீ இறைவனை